பேசுவது நான் தான் காயின் பேசுகிறேன். உலகின் முதல் குடும்பத்தின் மூத்தவனாக, பிறப்பு வழியில் முதல் மனிதனாக உதயமானேன் நான். உலகின் முதல் விவசாயி நான். என்னில் பாவம் இல்லை. என் பெற்றோர் வழி பாவம் என்னுள் இருந்தது. என் சகோதரன் ஆபேல் ஆடு மேய்த்து வந்தான். நாங்கள் மகிழ்வோடு வாழ்ந்து வந்தோம். இறைவனின் கொடைகளுக்கு நன்றி செலுத்த என் பெற்றோர் எமக்கு கற்றுத் தந்திருந்தனர். நான் என் கடமையை கழிக்க நிலத்தின் பலனில் நிலை குலைந்தவற்றை காணிக்கையாக்கினேன். என் சகோதரன் முதன்மையானவற்றை காணிக்கையாக்கினான். கடவுள் என்னை நிராகரித்து என் தம்பியை ஏற்றுக்கொண்டார். அவன் அவர் இதயத்தில் இடம் பிடித்தான். கடவுள் என் காணிக்கையை ஏற்காததால் என்னுள் பொறாமை தீ பற்றி எரிந்தது. அதை அணைக்க இறைவன் முயன்றார். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் என அன்புமொழி கூறினார். இறைவார்த்தை வழி நல்லது செய்து நலமோடு வாழ்ந்தால் யாரும் உயர்வுக்கு உரியவராகலாம். தீயவன் தீவனை புரிய தூண்டுதல் தந்து தூங்காமல் விழித்திருப்பான். நம்மை பாவத்தின் புதல்வர்களாக மாற்றிட பல்வேறு உத்திகளை கையாள்வான். எனவே பாவத்திற்கு பலியாகாது என அறிவுறுத்தினார். ஆனாலும் நான் உணராது என் தம்பியை கொலை செய்தேன். மானுட சரித்திரத்தில் முதல் கொலையாளி என்ற மாசுபடிந்தவன் ஆனேன். என்னை நம்பி வந்தவனையும் என் மீது கொண்ட நம்பிக்கையையும் கொலை செய்தேன். என் சகோதரனை அழித்து நான் வாழ நினைத்தேன். ஆனால் அவனை அழித்து என்னை நானே அழித்து கொண்டேன். எனது வாழ்க்கை தரும் பாடங்கள். இறைவனுக்கான காணிக்கைகளில் அளவு முக்கியமல்ல, எந்த மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். நாம் அங்கீகரிக்கப்படாவிட்டால் நமது காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நேர்மையாளருக்கு எதிராக கையை உயர்த்துகையில் இறைவன் சினம் நம்மீது விழுகிறது. இதை மனதில் நிறுத்தி செயல்படுங்கள்.